கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தவைகளை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய ஆசைகள், வாஞ்சைகள், தேவைகள் எல்லாம் தாங்கள் நினைத்தபடி நடக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்களாய் கர்த்தரிடத்தில் நீண்ட நாட்களாய் ஜெபித்தும் வருவீர்கள். உங்களின் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத பொழுது, தாமதமாகும் பொழுது விசுவாசத்திலே சோர்வுற்று போகிற நிலையினை பெற்று விடுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தம்முடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு எவற்றை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினால் இப்படியாக சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நான் நினைவாய் இருக்கிறேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே என்று. அதோடு மட்டுமல்லாமல், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கூறுகிறபடியினால் இன்றைக்கு உங்களின் விருப்பங்கள், ஏக்கங்கள், தேவைகள் யாவற்றையும் கர்த்தரின் சித்தத்திற்கு முழுமையாக ஒப்புக் கொடுப்பீர்களானால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் வாயிலிருந்து சொல் பிறவாத முன்பே உங்களின் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறபடியினால் அவர் தம் பிதாவிடம் விடாத பெருமூச்சோடு வேண்டிக் கொள்கிறார் என்பதை விசுவாசித்து காத்திருந்து தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் நினைத்ததை நிறைவேற்றி முடித்ததை குறித்து தியானிப்போம். எரேமியாவின் புத்தகம் 38வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எரேமியாவை பிடித்து கயிறுகளினால் கட்டி உளையாயிருந்த துறவிலே இறக்கிவிட்டு அமிழ்த்தினார்கள். அப்பொழுது அங்கிருந்த பிரதானியின் மூலமாக எரேமியாவை விடுவிக்கும்படி கர்த்தர் அந்த பிரதானியின் இருதயத்தில் பேசினார். அப்படியே எரேமியா விடுவிக்கப்பட்டார். எரேமியாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கின்றோம், எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தார். எருசலேம் பிடிபட்டு போன போதும் அங்கேயே இருந்தார் என்றும், அதை தொடர்ந்து கல்தேயர் எருசலேமின் மதில்களை அக்கினியினால் சுட்டெரித்து இடித்து போட்டு அங்கிருப்பவர்களை சிறைகளாக கொண்டு போனார்கள். அப்பொழுதும் கர்த்தர் அந்த இடத்தில் எரேமியாவிற்கு உதவும்படியாய் தாம் நினைத்ததை நிர்ணயம் பண்ணும்படி அங்கே நெபுகாத் நேச்சரோடும் காவல் சேனாதிபதி நெபுசராதான் இருதயத்திலும் பேசினார். அந்தபடியே எரேமியாவிற்கு பொல்லாப்பு செய்யாமல் பத்திரமாய் பார்த்து கொண்டார்கள் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எரேமியாவை போன்ற படுகொலியின் அனுபவங்களும், வியாதியின் பலவீனங்கள், ஆவிக்குரிய சோர்வுகள், இப்படியான அவிழ்க்க முடியாத கட்டுகளோடும், யாருமே உதவி செய்ய முன் வர முடியாத உளையான சேற்றினில் தள்ளப்பட்ட அனுபவங்களோடும், தண்ணீரற்ற வறண்ட துறவை போன்ற குடும்பத்தில், மனதில், சிந்தைகளில், பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற அனுபவத்திலும் கடந்து போவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவைகள் உங்களை விழுங்காதபடிக்கும் அமிழ்ந்து போகாதபடிக்கும் காப்பாற்றுகிறவராகவும், அவிழ்க்கவே முடியாத, விடுதலையாகவே முடியாத கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுவித்து மீட்டு எடுக்கின்றார். உங்களுக்கான உதவிகளும் ஒத்தாசைகளும் நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின தீமைகளை நன்மையாகவும் மாற பண்ணுகின்றார். உங்கள் பேரில் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகளை நிறைவேற்றுகின்றார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தாம் நிர்ணயித்தபடியே நிலைத்திருக்கும்படி செய்து நிறைவேற்றுகின்றார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் கலங்கிக் கொண்டும் எதிர்பார்த்தும் இருக்கிற சகல காரியங்களில் கர்த்தரின் ஆலோசனைகள், நினைவுகள் வெளிப்பட்டு தடைகள் விலகி தைரியமாய் பிரவேசிக்கும்படிக்கு ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 56 3வது வசனம் வாசிக்கலாமா? நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவும் தாவீதின் சங்கீதம் தான், சரிங்களா? தாவீது காத்தூரில் பிடித்த போது யோனா தேலாம் ரீத் கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மிக்தாம் என்னும் சங்கீதம், சரிங்களா? பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடிச்சாங்க. பிடித்த போது பாடின பாட்டு இது. அப்ப ஒரு சூழ்நிலை, அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, பிடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, யாருமே தன்னை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, தன்னுடைய ஜீவன் போகிற சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்தரால கர்த்தரை நம்ப முடியுமான? முடியாது. ஏன்னா சூழ்நிலைகள் மாறும் பொழுது மனுஷிகம் வெளிப்பட்டுரும். ஆவி அப்ப தொய்ந்து போய் சோர்ந்து போய் மனுஷிகம் வெளிப்படும். அப்ப என்னத்தை பேசுவோம் அப்படின்னா மனுஷிகமான காரியங்களை பேச ஆரம்பிப்போம். இதுதான் பிராக்டிக்கலான விஷயம். ஆனா கர்த்தருக்குள்ள ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா, எப்படி தாவீதை போல, தாவீது பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட வருத்தத்திலும், எப்படிப்பட்ட நேரத்திலும் கர்த்தரையே நம்புகிறார். ஆமென். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் பாருங்க. அதனாலதான் இந்த மாதிரி பிடித்த போது, அவர்கள் பிடித்த போது ஒரு பாடலை பாடுறாரு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. காத்தூர்ல பிடிச்சிட்டாங்க. ஆனா அப்ப கர்த்தர் பாடுற பாட்டு என்னங்க? நான் பயப்படுகிற நாளில். இப்ப எனக்கு ஒரு பயமா தான் இருக்கு. என்னை பிடிச்சிட்டாங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க, இவங்க என்ன பண்ணி வைக்க போறாங்கன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு. ஆனா இசப்பா, நான் உண்மை நம்புறேன் ஆண்டவரே. நம்மளால சொல்ல முடியுமா அந்த மாதிரி? என்னுடைய பயத்தின் நாட்களில உண்மை நம்புவேன் என்று நம்மளால அறிக்கையிட முடியுமா? பயப்படும் பொழுது என்னென்னமோ அறிக்கையிடுறோம்ல. ஆனா பயப்படுகிற நாளில ஆண்டவரை நம்பின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தி தான் வச்சிருந்தார். ஆமென். அல்லேலூயா. யோனாவை மீன் வயிற்றுக்குள்ள போட்டாங்க, தெரியாம தான் பண்ணிட்டாரு. ஆனாலும் கூட அங்கிருந்து ஏகனதான் துதிச்சார். ஒரு பயம், மீன் விழுங்கிடுமோ, மீன் நம்மை என்ன செய்யுமோ, ஆனாலும் கூட கர்த்தரை துதிக்கிறார். அங்கிருந்து யோசேப்பை குழியில தான் போட்டாங்க, தூக்கி விற்று போட்டாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனாலும் கர்த்தரையே நம்பி இருந்தார் அவர். கர்த்தரை பிள்ளைகளை எத்தனை பரிசுத்தவான்களை இப்படி நம்மால பார்க்க முடியும்ல. பயப்படுகிற நாளில கர்த்தரை நம்புவதுதான் நல்லது இல்ல, நம்புவதுதான் மிகுந்த நல்லது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது வசனம், என் சத்துருக்கள் நாள்தோறும் நீ விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். எப்படியா? என் சத்துருக்கள் என்ன டெய்லி விழுங்க பார்க்கிறாங்க. நான் அவங்களை சத்துருக்களா நினைக்கல, பட் அவங்க என்ன சத்துருக்களா நினைச்சு என்ன விழுங்கணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நோட் பண்ணுங்க, உன்னதமானவரே. ஹல்லேலூயா. எப்படிங்க பயந்துகிட்டு இருக்காரு? பயப்படும் பொழுது கர்த்தரை துதிக்க முடியுமானா தாவீதால மட்டும்தான் துதிக்க முடியும். உன்னதமானவரே, சங்கீதம் 91:1, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லப்படுகிறதுல அந்த உன்னதமானவரை நோக்கி பார்க்கிறார். உன்னதமானவர் யாருங்க? இல்ல வானாதி வானங்களை சிருஷ்டித்தவர் இல்ல, அவரை நோக்கி பார்க்கிறார் பாருங்க. உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை கொல்ல நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை அழிக்க நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் எங்க ஒரு மூலையில ஆடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சு, ஆனா என்னை கோலியாத்தை கொல்ல வச்சீங்க. கொல்ல வச்சதுல இருந்து என் மாமனார் துரத்துறார். இதோ தாவீது, அந்த கோலியாத்தினுடைய கூட்டங்கள் என்னை துரத்துகிறது. ஒரு பக்கம் பையன் துரத்துறான், இன்னும் நிறைய எதிராளிகள் எனக்கு எழும்பி வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இப்படிப்பட்ட நெருக்கத்துல இருக்கிறேன். ஆனா உன்னதமானவரே, நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன். அல்லேலூயா. இதுதாங்க வேணும். உங்க பயத்தின் நாள்ல நீங்க அவரை நம்பும் பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கான நன்மை அவர் செய்வார் பாருங்க. அவரையே அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்காரு. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், அந்த நாள்ல பேசின வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடையது. இதிலிருந்து வருகிற எல்லா காரியத்திலும் தேவன் எனக்கு நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பீராக. இந்த பலத்த வல்லமைக்குள்ளாக எங்களை ஓடிக்கொள்வீராக. இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏசாயா 43:18. பிரியமானவர்களே, கடந்து போன காரியங்கள் சந்தோஷமோ துக்கமோ ஒருபோதும் மறக்கப்பட்டு போவதில்லை. ஆனால்
நாம் சந்தித்த கசப்புகள் நமது வாழ்வில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது என்பதும் உண்மைதான். ஆனால் அவற்றையே நினைத்து கொண்டிருந்து தங்கள் வாழ்வையே சீரழித்தவர்கள் பலர். கிறிஸ்தவ விசுவாசத்தின் நிமித்தம் என்றால் என்ன, வேறு பல காரணங்களின் நிமித்தம் என்றால் என்ன? நடந்து முடிந்தவைதான். நம்மால் அவற்றை திரும்ப பெற முடியாது. ஆனால் நமக்கு எதிரே ஒரு நம்பிக்கை உண்டு. நமது வாழ்வுக்கு ஒரு இலக்கு உண்டு. இந்த உலக காரியங்கள் மாறி போகும். மாறாத நித்திய வாழ்வுக்குரிய ஒரு எதிர்பார்ப்பு நமக்குண்டு. இந்த உலகத்துக்குரிய எந்த காரியங்களும் நமது அந்த நித்திய இலக்கிலிருந்து நம்மை விலக்கி விடாதிருக்க ஜாக்கிரதையா இருப்போமாக. கடந்த கால நினைவுகள் நம்மை முன்னே உந்தித்தள்ள வேண்டுமே தவிர நமக்கு தடைகளாக மாற இடமளிக்காதிருப்போமாக. வனாந்தரங்களில் வழிகளையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். தைரியமாய் இலக்கை நோக்கி தொடர்வோமாக. கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இந்த ஊழியர்கள் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வந்த ஜீவ வார்த்தை. அத்தோடு தேவ ஊழியர் கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 புதன்கிழமை. இந்த கடந்த 3 மாதங்களாக கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாத்து 4வது மாதத்துக்குள் அழைத்து வந்த தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் நம்மை இந்த 3 மாதங்களும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து 4வது மாதத்துக்குள் இந்த நாட்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு நாங்கள் அவருக்கு நன்றியை இந்த நாட்களை செலுத்த வேண்டும். இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று இந்த இடத்திலே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே அவர்களுக்கு அங்கே ஒரு ராஜா இல்லாமல் இந்த நாட்களில் இருந்தது. அந்த நிலைப்பாட்டிலே தான் இந்த நாட்களிலே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொல்லுகிறார், நானும் வயது சென்று விட்டேன், ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தருவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அங்கே புத்திமதியை சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவராய் இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு புத்திமதியை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லிவிட்டுத்தான் இந்த வாக்கு தத்துவத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, கடந்த மாசங்களிலும் கடந்த நாட்களிலும் நாங்கள் பட்ட நெருக்கங்கள், துன்பங்கள், இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இந்த புதிய மாதத்திலும், இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். சில வேளைகளிலே நீங்கள் வேலைகளை இழந்திருக்கலாம், அல்லது இந்த நாட்களிலே அல்லாவது இந்த நாட்களில் யாராலும் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய குடும்பத்திலே உங்களுக்கு இந்த நாட்களிலே நடந்திருக்கலாம். ஆனாலும் இந்த ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய காரியத்தை இந்த நாட்களில் செய்ய போகிறார். அந்த காரியத்தை நம்முடைய கண்கள் இந்த நாட்களிலே காணும். ஐயா, மாம்சமான யாருடைய கண்களும் இந்த நாட்களை காணும்படியாக கர்த்தர் இப்படியான ஒரு மகத்துவத்தை
மகத்துவமான காரியத்தை செய்யும்படியாக அந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அதனாலே அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் செயல்பட்டு கொண்டிருப்போமா இருந்தால், அவருடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து காரியங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருப்போமா இருந்தால், தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நாங்கள் நின்று காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்களுக்கு முன்பாக தேவன் மகத்துவமான காரியங்களை இந்த நாட்களில் செய்ய போறார். உங்களுக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதம் இந்த நாட்களை வாய்க்காமல் போகும்படியாகவும் கர்த்தருடைய கரம்தான் இந்த நாட்களிலே கூட இருந்து வாதை கூடாரத்தை அணுகாமலும், உங்களுடைய இழந்த தொழில்களை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளும், இழந்த பணத்தை இந்த நாட்களிலே மறுபடியும் பெற்றுக்கொள்ளும். யாரால் இந்த நாட்களில் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களோ, அந்த ஏமாற்றப்பட்டு இந்த நாட்களிலே எதை இழந்திருக்கிறீர்களோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும் தேவன் நாட்களிலே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த காரியத்தை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தூடாக உங்களோடு பேசக்கூடியதாக இருக்கிற அருமை பிள்ளைகளே. அதனாலே கர்த்தரிடத்திலே விசுவாசத்தை வையுங்கள், அவரை நம்புங்கள். நம்புகிற வேளையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்கிற காரியம் சாதாரண காரியம் அல்ல, பெரிய காரியம். சுவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, 5000 பேருக்கு அங்கே பார்க்கிற வழியில் 5 பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் அங்கே பங்கிட்டு கொடுத்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய திருப்பங்களை இந்த நாட்களிலே, பெரிய சுகத்தை இந்த நாட்களிலே, பெரிய மாறுதலை இந்த நாட்களிலே தேவன் தருவார் என்பதை பார்க்க வேண்டும். நோயோடு படுக்கையில் இருந்தாலும் இந்த வேளையிலும் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை இந்த நாட்களிலே கொண்டு வருவார். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே தேவனுடைய மகிமையை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கும். இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த மாசத்தின் 1வது நாளிலும் வருகிற ஒவ்வொரு வீட்டிலும் அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். தேவ ஊழியர் சுசேசர் எட்வின் வாணர் அவர்கள் யேமன் தேசத்திலிருந்து இந்த நாளுக்காக அனுப்பி தந்த வாக்கு தத்துவத்துக்கூட கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. 1 சாமுவேல் 12:16 இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்ற தலைப்பின் கீழே தேவ செய்ய வாக்கு தத்துவத்தை எடுத்து வந்தார். அதே வேளையில் எங்களுடன் இந்திய மண்ணிலிருந்து தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தையை நற்சிந்தனையை தேவ ஊழியர் சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்தும், அதே வேளையிலே ஜீவ மன்னாவை தேவ ஊழியர் சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலும் எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இவற்றை நாங்கள் அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.